பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் வந்து வழியை வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. விஜய் தொண்டர்களை வந்து தம்பயப்படுத்திக்கிட்டா நாம் ஒரு நட்பு சக்தியாக இருந்தால் திமுகவையோ அதிமுகவையோ நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த வேலையை இன்னைக்கு பிஜேபி செய்யுது. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய தொண்டர்கள்லாம் சாகணும்னு எதிர்பார்த்திருப்பாரு? கட்டாயமா இல்லை. அப்போ அவருக்கு ஒரு கிரிமினல் இன்டென்ஷன் இல்லைன்னு நம்ம சொல்ல வரோம். இல்லை, எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்களா விஜய் அவர்களை கைது பண்ணுங்கிறது எங்கள் நோக்கம் இல்லைங்க. அவரை கைது பண்ணி சிறையில் வைக்கணுங்கிறது என்ன ஆசையா? அவரை சுற்றி இருப்பவர்கள் அவரை வந்து ஒரு டூலாக பயன்படுத்துகிறாங்களோன்னு எனக்கு தோணும். இப்படி தான் பேசணும்னு சொல்லி கொடுக்குறாங்க, அல்லது இந்த மாதிரி தான் வந்து ப்ரொவோக் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி அவங்களுக்கு எதுவும் தெரியல. அதனால் நீங்கள் பொறுப்புணர்வோடு இருங்க, நீங்கள் சுயமாக சிந்திங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். போலீஸுக்கு உள்நோக்கிறது, ரூலிங் பார்ட்டிக்கு உள்நோக்கிறது, ஒரு சின்ன இடத்துல கொடுத்து அவங்க வந்து ஒருத்தர் அடிச்சிட்டு சாப்பிட்டு கொடுத்துட்டாங்கன்னே வச்சிங்க. உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு? உங்களுக்கு இந்த இடம் பத்தாதுன்னா உங்களுக்கு வேணான்னு சொல்லுங்க. இன்னொரு இடம் தான் சரியா இருக்கும்னா கோர்ட்டில் போயிட்டு ஆர்டர் போட்டு வாங்கிட்டு வாங்க. 2 நாள் தள்ளி கூட நடத்துங்க அந்த பேரணியை. 10,000 பேர் தான் வருவாங்க நாங்க கணிச்சோம். மக்கள் எங்களால் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? சரி, அது நீங்க யூகம் பண்ணி முதல் நிகழ்ச்சியா? அதுல காவல்துறை என்ன முடிவு எடுக்க முடியும்? இன்டெலிஜென்ஸ் டீம் வர்ற கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி காவல்துறையினுடைய பாதுகாப்பு விஷயங்களை அதெல்லாம் யூகத்தின் அடிப்படையெல்லாம் பண்ண முடியாதுங்க. ஒரு 7:15 இந்த நிகழ்வு நடக்குது. அடுத்த 15 நிமிடங்களுக்குள்ளே அமைச்சர் போ சொல்றாரு, நிவாரணம் வைக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய மற்ற எதிர்கட்சிகளும் பிஜேபியும் வைக்கக்கூடிய அற்பத்தனமான குற்றச்சாட்டுங்க இது. அவர் கொடுத்த அந்த 4 நிமிட வீடியோ வருத்தப்பட்டு வலியை பகிர்ந்து கொண்டு நான் இதுக்காக வந்து என்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்திக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாருன்னா அவர் மேலே நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சிம்பத்தி உருவாகும். சிஎம் சார் என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் இங்கே தான் இருக்கிறேன், கட்சிக்காரங்களை ஒன்றும் பண்ணாதீங்க. அதாவது அந்த 41 பேர் உயிரிழந்ததுனால உங்களுக்கு ஒரு பெரிய வலி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அது உணர்த்தலை. ஏன்னா அதுக்குள்ளேயே நீங்கள் திரும்ப பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க. இப்போ நீதிமன்றம் நேற்று கடுமையான அதிருப்தியை தெரிவிச்சிருந்தாங்க. ஆதவ அர்ஜுனா மீது வழக்கு பதிய சொல்லியிருக்காங்க. விஜய் மீதும் வந்து அவருடைய வாகனத்தை வந்து ஏன் பறிமுதல் பண்ணல, எல்லாத்தையுமே நீதிமன்றம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. விஜய் அவர்களில் அரெஸ்ட் பண்ணுறதுல காவல்துறையினருக்கும் திமுகவினருக்கும் தமிழக அரசுக்கும் இங்கே ஏதாவது பிரச்சனை இருக்கா? பல மூத்த கட்சி தலைவர்கள் வந்து ஒரு 2-3 நாட்களுக்குள்ள விஜய் அரெஸ்ட் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு நெரேட்டிவ் வந்து இங்கே பில்ட் ஆகுது. விஜய் அரெஸ்ட் பண்ணுறதுல உண்மையிலே இங்கே என்ன பிரச்சனை இருக்குது? அதாவது அனுமதி வாங்கினது வந்து உள்ளூரில் இருக்கிற மாவட்ட செயலாளர் மதியழகன். அவரோட போய் அந்த பேரணிக்கான அந்த நிகழ்வுக்கான அனுமதியை பெற்றது மட்டும் இல்லாமல் இந்த இடம் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு உட்காந்து பேசி முடிவு பண்ணது புஷி ஆனந்த். அதனால் அவங்க மேலே மட்டும் கேஸ் போட்டுக்கிறாங்க. அப்படி தான் நான் எடுத்துக்கிட்டேன். விஜய் என்ன பண்ணுவார், வந்தார், ஒரு ஹீரோங்கிற முறையில் அல்லது தலைவருங்கிற முறையில் உரையாற்றினார், அவ்வளோதான். இப்போ அவர் மேலே இப்போ நம்ம கேஸ் போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினச்சிருக்கலாம், ரைட்டுங்களா? ஆனால் தன்னுடைய சொந்த கட்சிக்காரங்க 41 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் இருக்குல்ல, அந்த நடவடிக்கைகள் வந்து எல்லாருக்கும் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு, ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. அது வந்து கூடுதல் வலியை தருது. இந்த சூழலில் பாஜக தலையிடுது, மற்ற அதிமுக பேசுகிறாங்க. இவங்க எல்லாருமே விஜய் பிரச்சனையை வச்சு திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணுறாங்க. அதை ஏன் நீங்கள் அனுமதிக்கிறீங்க? அது அனுமதிக்கிறது மட்டும் இல்லை, நீங்களும் சேர்ந்து அதை பேசுகிறீங்க. உங்கள் கட்சி அதை பேசுது. இன்றைக்கி பல தொண்டர்களை தூண்டி விட்டு ஏன் பொதுமக்களை கொள்றீங்க, நீங்கள் ஆட்சிக்கு மீண்டும் வரணும்னா அவர் வேறு வழியில் வர வேண்டியதானே, எங்கள் தொண்டர்களை ஏன் கொண்டுட்டு உள்ள வரீங்கன்னா இது உண்மையா? இது திமுக விட்டுருங்க, அந்த இடத்த யாராக இருக்கட்டும், ஆட்சியில் யாராக இருக்கட்டும், இது எப்படி ஒரு கட்சி தூண்டி விட்டால் ஸ்டாம்பீடை உருவாக்க முடியும்? இது எல்லாத்தையுமே காரணம் அந்த இடம் கொடுத்ததாங்கிறாங்க. கரூர்ல அவ்வளவுதான் இடம் இருக்கும், அதை விட வேற என்ன பெரிய இடம்? ஜனவரி 2025 இதே வேலுச்சாமிபுரம் வந்து பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு காவல்துறையினர் லெட்டர் கொடுத்தாங்க. அது 80 எல்லா இடத்தையும் அவங்க அனுமதி மறுத்து தான் இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு கூட்டம் அதிகமாக கூடுது, நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு போதாதுன்னு. ஆனால் சுத்தமாக நீங்கள் அனுமதி கொடுக்கலன்னா வேற என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அதுதான் நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு தெரியுமில்ல இந்த இடம் பத்தாதுன்னு. அவங்கள விட்டுருங்க, அவங்களுக்கு உள்நோக்கம் இருக்குது. போலீஸுக்கு உள்நோக்கிறது, ரூலிங் பார்ட்டிக்கு உள்நோக்கிறது, ஒரு சின்ன இடத்துல கொடுத்து அவங்க வந்து ஒருத்தர் அடிச்சிட்டு சாப்பிட்டு கொடுத்துட்டாங்கன்னே வச்சிங்க. உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு? உங்களுக்கு இந்த இடம் பத்தாதுன்னா உங்களுக்கு வேணான்னு சொல்லுங்கள். இன்னொரு இடம் தான் சரியாக இருக்கும்னா கோர்ட்டில் போயிட்டு ஆர்டர் போட்டு வாங்கிட்டு வாங்க. 2 நாள் தள்ளி கூட நடத்துங்க அந்த பேரணியை, 10 நாள் தள்ளி கூட நடத்துங்க. உங்களுக்கு உங்கள் கட்சிக்காரனுடைய பாதுகாப்பு தான் உங்களுக்கு பிரதானமானது. அவன் சொல்கிறாங்கிறது நீ ஏன் போய் அந்த இடத்துல பேரணி நடத்துறீங்க? ஒரு தொடர்பு கேள்வி. 10,000 பேர் தான் வருவாங்க நாங்கள் கணிச்சோம். மக்கள் எங்களால் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? சரி, அது நீங்கள் யூகம் பண்ணி தான் முதல் நிகழ்ச்சியா? விக்கிரவாண்டி உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி இல்லையா? மதுரை ஒரு சான்று இல்லையா?
நாகப்பட்டினம் ஒரு சான்று இல்லையா, திருச்சி ஒரு சான்று இல்லையா, உங்களுக்கு தெரியும்ல. அப்போ அதை யூகம் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தானே இருக்குது. உங்களுக்கு தானே தெரியும். இப்போ நான் நினைப்பேன் அது 10,000 பேருன்னு, உங்களுக்கு தெரியும் அது 1,00,000 பேர் வருவாங்கன்னு. காவல்துறைக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி எல்லா கூட்டத்திலையும் பார்த்துருக்காங்க. காவல்துறை மறுத்தாக அப்புறம் நீங்கள் எப்படி அதை ஒத்துக்குவீங்க? இப்போ எங்களுக்கு மறுத்துட்டாங்களே போய் சொல்லுவீங்க. நீங்கள் பேரணி நடத்துறது 10,000 பேர் ரைட்டு, 500 பேர் போலீஸை போடுங்க நீங்கள் நடத்துங்கன்னு தான் சொல்லுவாங்க. இந்த அளவு கூட்டம் வராதுங்கிறது காவல்துறையும் கணிக்கலன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட கணிச்சாக இல்லைன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு 1,00,000 பேர் வருவாங்க அதனால் தர முடியாதுன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் ரிட்டனா 10,000 பேர் வருவாங்க நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் கொடுன்னு தான் கேட்க முடியும். அதில் காவல்துறை என்ன முடிவு எடுக்க முடியும்? இல்லைங்க நீங்கள் போய் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து இப்போ 1,00,000 பேர் வருவாங்க அதனால் உங்களுக்கு தர முடியாதுன்னு யூகத்தின் அடிப்படையில் அவன் அனுமதி மறுக்க முடியுமா? இவன் ரிட்டனாக கொடுக்குறான் 10,000 பேருன்னு, அவன் யூகமாக வந்து அனுமதி மறுக்க முடியுமா? எப்படி செய்யணும் சொல்லுங்கள். இப்போ நாங்களே வந்து 5,000 பேர் வருவாங்கன்னு சொல்லி தான் ஒரு பேரணி நடத்துகிறோம். ஏன் நாங்கள் சொல்கிறோம் 5,000 பேர்னு சொன்னால் தான் பர்மிஷன் கொடுப்பான். நாங்கள் 5,00,000 பேர் வருவோம்னு சொன்னால் பர்மிஷன் கொடுப்பாங்களா? 5,00,000 பேர்லாம் திருச்சி தாங்காதுங்க, அதெல்லாம் முடியாதுங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அதே 5,00,000 பேர் வருவாங்க நான் போய் கோர்ட்டில் போட்டால் எனக்கு பர்மிஷன் கொடுப்பாங்களா? இன்டெலிஜென்ஸ் டீம் வர்ற கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி காவல்துறையினுடைய இந்த பாதுகாப்பு விஷயங்களை அதெல்லாம் யூகத்தின் அடிப்படையெல்லாம் பண்ண முடியாதுங்க. நாம் சொல்கிறதனுடைய அடிப்படையில் ஆன் டிமாண்ட் தான் அவன் பிளான் பண்ணுவாங்க. இன்டெலிஜென்ஸ் டீம்னு ஒன்று எதுக்கு இருக்குது? காவல்துறை இன்டெலிஜென்ஸ் டீம்னு ஒன்று எதுக்கு இருக்குது? இன்டெலிஜென்ஸ் டீம் வந்து அவங்க வந்து அலர்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு கூட வந்து அதுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணாங்கன்னாக்கா அவங்க உனக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்து நாளைக்கு அவனை தூக்கி போடுவாங்க உள்ள. அங்கே இருக்க யார் எஸ்பியோ அல்லது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரோ உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு கேட்பாங்க. அது அவுட் ஆஃப் தி பவருங்கிறது போயிடும் அவங்களுக்கு. அவங்க அதிகாரத்தை தாண்டி அதிகார வரம்பை மீறி அவங்க டெசிஷன் எடுக்க முடியாது. இதெல்லாம் தான் பியூரோக்ரஸியில் இருக்கக்கூடிய சிஸ்டம். இது நொட்டோரியஸுக்கு கொடுக்குற பாதுகாப்பை ஒரு லீடருக்கு தரமாட்டாங்க. அதுதான் சிஸ்டம். அவனுக்கு வந்து பல முனையிலேருந்து எந்த நேரத்துலையும் அவனை அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முன்னையும் பின்னே அவனுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு போட்டு சைரன் போட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ நமக்கு அந்த பாதிப்பு இருக்கே, நமக்கு இந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலையேன்னு கேட்டாக்க நீங்கள் என்ன உங்களுக்கு வந்து டிமாண்ட்? நான்லாம் கோர்ட்டில் தான் போட்டு எனக்கு எஸ்கார்ட் வாங்கியிருக்கேன். நான் ரூலிங் பார்ட்டில் தான் இருக்கிறேன். எனக்கு பாதுகாப்பு வந்து ரொம்ப டென்ஷன் ஏரியாவில் நான் போயிட்டுருப்பேன். நாங்கள் போலீஸுக்கு எஸ்பிகிட்ட சொன்னால் ஒரு 2 வீலரில் 2 பேர் அனுப்புவாங்க, ஒரு கான்ஸ்டபிளையும் ஒரு எஸ்ஐ அனுப்புவாங்க. அதான் பாதுகாப்பு. இதுக்கு காரணம் என்னென்னா ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. நீங்கள் லீடராக இருக்கலாம், உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கலாம், அல்லது உங்களுக்கு சாதி அடிப்படையில் பிரச்சனை இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைட் செக்யூரிட்டி போடுறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது, எங்களுக்கு எந்த குறிப்பும் இல்லை, இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. இப்போ விஜய் அவருடைய கைது நான் முதல்ல கேட்ட மாதிரி உண்மையிலே அவர் கைது செஞ்சால் இங்கே வேறு மாதிரியான பிரச்சனைகள் வரும், இல்லை வந்து மக்கள் மத்தியில் அது வந்து ஒரு நெகட்டிவ் கிரியேட் பண்ணுங்கிறதுனால பயப்படுறாங்களான்னு கேட்குறேன். அதை நீங்கள் திமுக காரங்கள்ட்ட தான் கேட்கணும். நான் இப்படி யூகமாக சொல்ல முடியுமா? இல்லை எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்களா விஜய் அவர்களை கைது பண்ணுங்கிறது எங்கள் நோக்கம் இல்லைங்க. அவரை கைது பண்ணி சிறையில் வைக்கணுங்கிறது என்ன ஆசையா? அவருடைய அப்ரோச்சுங்கிறது வந்து நமக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது. அதனால் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. அப்போ என்னென்னா இப்போ நானே நிறைய பார்த்துருக்குறேன். எத்தனையோ விஷயங்களே எனக்கு தொடர்பு இல்லாத விஷயங்களே என் மேலே கேஸ் போட்டிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் போலீஸ் வந்து மேலிடத்தில் கேட்டுட்டா செய்கிறாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் நினைச்சாருன்னா திருமாவளவனா போடுறா கேஸை. நான் தான் ஒரு உதாரணம் சொன்னேன். ஏற்கனவே திருபுவனையில் நடந்த ஒரு சம்பவத்துக்கு நயினார்பாளையத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்த எனக்கு என் மேலே கேஸ் போட்டாங்க. A1. மயிலாடுதுறையில் வந்து பேரணி நடத்திட்டு போகிறாங்க. போலீஸ் இந்த ரூட்டில் போகக்கூடாதுன்றான். பசங்க அந்த ரூட்டை வந்து உடைக்கிறாங்க. அந்த பேரிகார்டை தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்டுட்டு அந்த வழியாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. நான் சண்டை போட்டு அவங்கள வந்து போலீஸ் எந்த ரூட்டு சொன்னாலும் அந்த ரூட்லேயே போங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே போகிறேன். A1 என் மேலே கேஸ் போடுறாங்க. அந்த இடத்துல பிரேக் பண்ணாங்கன்றதுக்காக. A1 அன்னைக்கு என் மேலே கேஸ் பெண்டிங் 20-22 வருஷம் கேஸ் பெண்டிங் இருக்குது. வாய்தா போயிட்டுருக்கிறேன். அது போட முடியல உங்களால். அப்போ இதில் என்ன உங்களுக்கு அச்சம்? அதுதான் நானும் கேட்குறேன். பியூரோக்ராட்டுக்கே ஏன் தயங்குறீங்கன்னு நான் கேட்குறேன். ஏன் நீங்கள் தன்னியல்பாக ஸ்பான்டேனியஸாக போட்டுக்கணும்ல, டிஃபேக்டோ போடணும்ல. நீ ஒரு கேஸ் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து புஷி ஆனந்த் மேலே கேஸ் போட்டனாக்கா விஜய் மேலே நான் கேஸ் போட்டுக்கணும்ல. முதலமைச்சர் அவர்கள் இரவே வந்து ஒன்மேன் கமிஷனை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அடுத்த நாள் காலையிலே வர்றாங்க. அவங்கள அந்த டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு, இல்லை அந்த டேட்டாவை ஃபீடு எடுத்துக்கிறதுக்கு அங்கே யாருமே இல்லை, வரையறை வகுக்கல, நிறைய விஷயம் சொல்லலாம். உடனே போனாதாங்க அந்த டேட்டாவை எடுக்க முடியும். இது வந்து கலையிறது ஒரு ஒரு இடத்துல கூடி கலைஞ்சிடுறாங்க. அந்த எவிடன்சஸ்லாம் வந்து கலையிறதுக்கு முன்னாடி, அதை சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே அந்த அந்த கொதிப்பு இருக்கும்போது போய் மக்களை சந்திச்சாதான் அந்த செய்திகள் எடுக்க முடியும். இதை வந்து நீங்கள் பாராட்ட தான் செய்யணும். இதில் சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்குது? உடனடியாக வந்து முதலமைச்சர் மின்னல் வேகத்தில் இறங்கி வேலை செஞ்சுருக்கிறாரு. உடனடியாக கமிஷன் போட்டிருக்கிறாரு. கமிஷன் உடனடியாக களத்துக்கு போயிருக்குன்னா காலந்தாழ்ந்து வந்தால் தான் அந்த கமிஷன் வேஸ்ட்டு. உடனடியாக போய் சுட அந்த மக்களை போய் சந்திக்கும் போது தான் அங்கே என்ன நடந்ததுங்கிறத ஒவ்வொருத்தரும் அந்த எமோஷனோடு சொல்லுவாங்க. இல்லைன்னா கற்பிதம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டோரி உருவாயிரும். இது மாதிரி திருப்பிவாத கருத்துக்கள்லாம் அவங்க மண்டைக்குள்ளே ஏறிடும். அப்போ உண்மையை சொல்ல மாட்டாங்க. பயாஸ்டாக போயிடும் அப்புறம் ஒப்பீனியன். அதனால் ஆன் த ஸ்பாட் இம்மிடியேட்டாக போய் முதலமைச்சர் வந்து சந்தித்ததும்
உடனடியாக கமிஷன் போய் அங்கே இறங்கினதும் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. இதில் சந்தேகப்படுறதுக்கோ விமர்சிக்கிறதுக்கோ எதுவும் இல்லை. இதே மாதிரியான ஒன்மேன் கமிஷன் வந்து இங்கே வந்து கள்ளக்குறிச்சி விஷயத்துக்கு வந்து அமைக்கப்பட்டுச்சா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்புறாங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? ரெண்டும் ஒன்றும் கிடையாதுங்க. அது 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 வந்து கள்ளச்சாராயத்தை குடித்து இறந்துருக்குறாங்க. இது வந்து கள்ளச்சாராயமாக குடித்தாங்க. இது வந்து ஒரு தலைவரை பார்க்க வந்த இடத்துல நடந்த ஒரு ஸ்டாம்பீட். இது ரெண்டும் ஒரே மாதிரியான இந்த காஸ் ஆஃப் டெத்துங்கிறது ரெண்டும் ஒரே மாதிரி காஸ் ஆஃப் டெத் கிடையாது. ஆனால் அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல தானே அந்த கள்ளச்சாராய நிகழ்வு அப்படிங்கிறது நடக்குது. அதில் வந்து நேரடியாக கவர்மெண்ட்டே ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதில் கவர்மெண்ட்டே அலிகேஷன் பண்ணுறோம். அரசாங்கம் டாஸ்மாக் கடையில் மூடணும்னு சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அது வந்து எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு யாராவது விரும்புவாங்களா? அவங்களே விரும்புவாங்களா? ஆளுங்கட்சி நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த இடத்துல வரமாட்டாங்க. அதுதான் உண்மை. இப்போ நான் தான் போனேன் அடுத்த நாளே போனேன். அங்கே 2 நாள் இருந்து அந்த மக்களை வீடு வீடாக போய் சந்தித்து அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சோம். உடனே நீங்கள் வந்து அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணுங்கிற கோரிக்கை வச்சு அதெல்லாம் போராட்டங்கள் நடத்தினோம். அதில் அந்த டெத்துக்கு காரணமும் இந்த டெத்துக்கு காரணமும் ஒன்றும் இல்லை. இதில் வந்து ஒரு எல்லோரும் இறங்கக்கூடிய அளவுக்கு வருந்தக்கூடிய அளவுக்கு நடந்திருக்க ஒரு டிசாஸ்டர் இது. அது ஒருத்தர் குற்றம் செஞ்சவனை உடனே கைது பண்ணி போட்டாங்க. அவன் தான் வந்து அந்த கள்ளச்சாராயத்தை கொடுத்தான், அதனால் அவங்க இறந்துட்டாங்க. அது விற்பனை செஞ்சவனை உடனே அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க. அதை தாண்டி நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு கமிஷன் அவங்க போடலை. அது நாங்கள் அரசாங்கத்து மேலே குற்றம் சொல்லியிருக்கிறோம். அரசாங்கத்தை வந்து நாங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். அரசாங்கத்தை நாங்கள் கண்டிச்சிருக்கிறோம். அந்த மாநாடு வந்து அதுக்கு பிறகு தான் பெரிய மாநாடு நடத்தணும். அதில் எல்லா கட்சியும் மது ஒழிக்கிறதுக்கு வரணும். திமுகவுக்கும் அதில் பொறுப்பு இருக்குன்னு சொன்னதுனால திமுகவும் வந்தாங்க. ஏன்னா மது ஒழிப்புங்கிறது வந்து எதிர்கட்சியுடைய கோரிக்கை இல்லை, இது பொதுமக்களுடைய கோரிக்கை. பொதுமக்கள் கோரிக்கைன்னு வரும்போது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கும் இதில் உடன்பாடு உண்டா இல்லையான்னு மேடையில் வந்து உட்காந்து நீங்கள் சொல்லுங்கிற ஒரு கட்டாயத்தை நாங்கள் ஏற்படுத்தினோம். அப்போ திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற நிலையிலும் மது ஒழிப்பு மாநாட்டு மேடையில் உட்கார வச்சோம் பாருங்கள், அதுதான் வந்து அங்கே பாராட்டுதலுக்குரியது. ஆனால் எல்லாம் எப்படி டைவர்ட் பண்ணாங்கன்னா ஆளுங்கட்சியை கொண்டாந்து குற்றவாளியை கொண்டாந்து மேடையில் உட்கார வச்சு இதை டைவர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது கிடையாது. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அது நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க குற்றவாளியாக இருந்தாலும் மேடையில் உட்கார வச்சு மது ஒழிப்பு கொள்கையில் உடன்பாடு இருக்குதுன்னு சொல்ல வச்சோமா இல்லையா? நாங்களும் மது ஒழிக்கிறதுல உடன்பாடு உள்ளவங்க தான். ப்ராக்டிக்கலாக நடைமுறை சிக்கல் இருக்கே தவிர, ஆனால் இன் பிரின்சிபல் பாலிசி ரீதியாக நாங்களும் மதுவை ஒழிக்க உடன்பாடு உள்ளவர்கள் அப்படின்னு ஒரு ஆளுங்கட்சியை சொல்ல வச்சோம் நாங்கள். அதில் ஒரு நபர் கமிஷன் அல்லது ஒரு விசாரணை ஆணையம் போடலைங்கிறது வருத்தத்துக்குரியது தான். நீங்களே முன்னாடி வந்து சொல்லியிருந்தீங்க, இது வந்து சமூக நீதி ஆட்சியாக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அப்படி இருக்கிறதில்ல, கொடி நடுறதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஒரு பியூரோக்ராட் அரசுக்கு சார்பாக வந்து பேசுறது அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்க முடியும்? அந்த காணொலி அப்படிங்கிறத அமுதா ஐஎஸ் அவங்க வந்து விளக்குனாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஒன்மேன் கமிஷன் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை அதை பண்ணுறது ஒரு இதுவுமே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுற மாதிரி தான். இவங்க தான் குற்றவாளி அப்படிங்கிற நெரேட்டிவ் செட் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. போலீஸ் அவங்க வந்து அப்படி சொல்லலை. அவன் வந்து அரசாங்கத்தின் மீதும் போலீஸ் துறையின் மீதும் வந்து புகார் சொல்லும்போது, குற்றச்சாட்டு சொல்லும்போது என்ன நடந்ததுங்கிற உண்மை தான் சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு இந்த அருணா ஜெகதீஷன் அறிக்கையிலும் இந்த உண்மை தான் அவங்க சொல்ல போகிறாங்க. ஆனால் இது உண்மையா பொய்யான்னு அவங்க கண்டறிஞ்சு சொல்லுவாங்க. இது அதிகாரிகள் சொன்னதே பொய்ன்னு கூட சொல்லாமல. ஜுடிஷியல் என்கொயரியில் அமுதா மேடம் சொன்னது பொய் அப்படின்னு நாளைக்கு ஏன் சொல்லக்கூடாது? இவங்க சொன்னதை அப்படியே அவங்க ஏற்றுக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாதுல்ல. கட்டாயம் கிடையாது. ஆனால் ஒரு ஒன் கமிஷன் இருக்கிறப்போ எப்படி இதை பண்ண முடியும் தான் இங்கே எல்லாரும். ஒன் மேன் கமிஷனுங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டுங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட். இது இன்வெஸ்டிகேஷனுக்கு இடையூறாக இருக்கணும்னா சொல்லுங்கள். கமிஷன் வந்து அப்படிலாம் அது போய் இடையூறாலாம் இருக்காது. அது வந்து அவங்க ஆங்கிள்ங்கிறதே வேறு, அவங்களுடைய விசாரணை முறைங்கிறதே வேறு. இது வந்து போலீஸ் வந்து அவன் தான் வந்து கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன், அதுதான் புலனாய்வு. அந்த புலனாய்வுக்கு இடையூறாக இது இருந்துரும் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அங்கே கேட்டோம் இங்கே கேட்டோம் இது தரல, இவங்களே வலிஞ்சு இதை கொடுத்தாங்கும் போது இவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த இடம் அந்த மாதிரி போதுமானதாக இல்லை, அது வசதியானதாக இல்லை, இவங்களாக தான் கேட்டாங்க. புசியானந்த் வந்து இந்த இடம் எங்களுக்கு போதுன்னு எழுதி கொடுத்த அந்த லெட்டர் இருக்குது. அதே மாதிரி வந்து மக்கள் கூடிச்சுனாக்கா நீங்கள் ஜென்ரேட்டரையோ மின்சாரத்தையோ நிறுத்துன்னு சொல்லி கொடுத்த லெட்டர் இருக்குது. இதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டே அவங்க டைவர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்துறதுக்காக அவங்க பேசியிருக்கிறாங்க. அது எந்த வகையிலும் இன்வெஸ்டிகேஷனை வந்து பாதிக்காது, நடந்ததை சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான். லத்தி சார்ஜ் நடத்தப்படலை அப்படின்னு அதில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் லத்தி சார்ஜ் நடத்தப்பட்டதுக்கான காணொலிகள் எல்லாமே இங்கே இருக்கு. அது வந்து ஆம்புலன்ஸ் உள்ள விடலன்னு தள்ளி விட்றாங்க, அவ்வளோதான். ஆனால் நடத்தப்படலை அப்படின்னாங்களே. லத்தி சார்ஜுங்கிற பொருளே வேறங்க. அதாவது முதல்ல வந்து ஒரு சேசிங் அப்படிங்கிறதான் நடக்கும், அதுக்கு பிறகு லத்தி சார்ஜ் நடக்கும்.
அதுக்கு பிறகு ஃபயரிங், அதாவது ஃபயரிங் கூட வந்து என்னென்னா காலை நோக்கி சொல்கிறது ஒரு எச்சரிக்கை பண்ணுறதுக்கான ஃபயரிங். இது லத்திச்சார்ஜ் கிடையாது, இது வந்து ஒரு சேசிங். அதாவது போலீஸ் டேர்மில் அது ஒரு சேசிங். அது என்ன அர்த்தம்னா ஆம்புலன்ஸை உள்ளே விடாமல் தடுக்கிறாங்க, அந்த இடத்துல இவங்க தள்ளி விட்றாங்க, போ அப்படின்னு ஓங்கி கையை நோக்கிட்டு. லத்திச்சார்ஜ்னா கண்மூடித்தனமாக அடிக்கிறது, அவங்கள அந்த மாபை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அடித்து விரட்டுறது. அது அந்த லத்திச்சார்ஜ் இதில் நடக்கலை. ஏன்னா இந்த சார்ஜ் வந்து தாவேகா அவங்களுக்கு ஆதரவானவங்க எல்லாம் சொல்கிறாங்க, பிஜேபி எல்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் பேசுகிறாங்கன்னு வச்சுங்க. ஆனால் அது வந்து லத்திச்சார்ஜ் கிடையாது, அது ஒரு சேசிங். அதே மாதிரி முதலமைச்சர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7:15 7:20 இந்த நிகழ்வு நடக்குது. அடுத்த 15 நிமிடங்களுக்குள்ளே அமைச்சர் அப்போ சொல்றாரு, நிவாரணம் வைக்கிறாரு. இதுவுமே இங்கே விமர்சனத்துக்குள்ளாகுது. எப்படி பார்க்க? என்ன விமர்சனம்? இல்லை விரைவாக செயல்படுறது வந்து தப்பா? இல்லை, கரூர் கள்ளச்சாராய பிரச்சனைக்கு கள்ளக்குறிச்சி நடந்த கள்ளச்சாராய பிரச்சனைக்கு அது செயல்படல, இல்லை அது தப்பு. அதே மாதிரி செயல்படாமல் இருக்கணுமா? செயல்பட்டது நல்லது, தப்பு தாங்க, அது செயல்படலங்க, அதை நம்ம கண்டிப்போம். அதே மாதிரி இதில் செயல்படாமல் இருக்கணுமா? இல்லை, செயல்பட்டது நல்லது. ஆனால் ஏன் இந்த பார்ஷியாலிட்டி அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை முன் வைக்கிறாங்க, நெட்டிசன்கள் முன் வைக்கிறாங்க, அது பார்ஷியாலிட்டி கள்ளக்குறிச்சிக்காரங்களுக்கு தான் பாதிப்பு. இதில் என்ன பாதிப்பு? இந்த பார்ஷியாலிட்டி படத்தினால இவங்களுக்கு யாருக்காவது பாதிப்பு? அதனால முதலமைச்சர் உடனடியாக அமைச்சர்களை அனுப்புனது பாதிப்பா? முதலமைச்சர் அந்த ஸ்பாட்டுக்கு போனது பாதிப்பா? முதலமைச்சர் உடனடியாக அவங்களுக்கு நஷ்ட ஈடு அறிவிச்சது பாதிப்பா? ஒரு நம்பர் கமிஷன் போட்டு விசாரணை பண்ணுன்னு சொன்னது பாதிப்பா? இதையே பாதிப்பு, ரைட்டு, அது அந்த கண்டிப்போம், அது வேற. ஏன் அது செய்யலன்னு அதை நம்ம கண்டிப்போம். இந்த மாதிரி ஏன் வந்தாருன்னு கேட்கறது ரொம்ப முட்டாள்தனமான வந்தாருங்கிறத நான் தான் சொல்றேன். அது வந்து எல்லாருமே அதை ஏத்துக்கிறோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய மற்ற எதிர்க்கட்சிகளும் பிஜேபியும் வைக்கக்கூடிய அற்பத்தனமான குற்றச்சாட்டுங்க இது. அங்கே வரலன்னா அது கண்டிங்க, அது ரைட்டு, அந்த இதுக்கு போகணும்னு கண்டிங்க. இதுக்கு ஏன் வந்தீங்கிறது எவ்வளோ முட்டாள்தனமான கேள்வி அது. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வந்து மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ் தாங்க எல்லாமே. அது சம்பவம் நடந்த 10 நிமிஷத்தில் எல்லாத்துக்கும் உலகம் பூரா போயிடுச்சு. அது அப்புறம் எப்படி உடனே வந்து 1 மணி நேரத்தில் அமைச்சர் வந்தாங்கன்னா நீ அப்போ சோஷியல் மீடியாவோட நீ வந்து கனெக்டடாக இல்லைன்னு தான் அர்த்தம். சம்பவம் நடந்த உடனே அடுத்த செகண்டில் தெரியுது, அவர் கூப்பிட்டு அங்கே இருக்கணும், என்ன அங்கே நடந்துக்கிட்டு போய் பாருங்கன்னு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. நான் கேள்விப்பட்ட வரலும் அவர் செந்தில் பாலாஜியை ஃபோன் பண்ணி கேட்கும்போது செந்தில் பாலாஜிக்கு எனக்கு என்னன்னு தெரியலங்கன்னு சொன்னதாக தான் எனக்கு தகவல். எனக்கு என்னன்னு தெரியல, நான் பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொன்னார் முதலமைச்சர் பேசும்போது. அதுக்கு பிறகு தான் அங்கே இருக்கவங்கெல்லாம் சுற்றி இருக்கிற அமைச்சர்லாம் நீங்கள் நேராக போங்க, என்ன நடக்கும் பாருங்கன்னு சொல்லி அவர் ஆணையிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து என்னுடைய கருத்து என்னென்னா, விரைவாய் செயல்பட்டதையும் வந்து விமர்சிக்கிறதுல வந்து உடன்பாடு இல்லை. தமிழ்நாடு அரசியல் எதை நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்க 2026 தேர்தல்? ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்குது. ஒரு புறம் வந்து பிஜேபி அதிமுகவினர் விஜய் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்துகிட்டே இருக்காங்க. சாதியவாதிகளும் மதவாதிகளும் அனைத்து வலதுசாரிகளும் இங்கே வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இது வந்து ஆபத்தான அரசியல், அதுதான் ஆபத்தான அரசியலுங்கிறேன். இங்கே பிஜேபி வளர்ந்தா, பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் வடநாடுகளில் வட மாநிலங்களில் என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கோ அந்த சூழல் இங்கே உருவாகும். அதை தவிர்க்க வேண்டியதும் தடுக்க வேண்டியதும் ஜனநாயக சக்திகளின் கடமை, தமிழ்நாட்டு மக்களின் கடமை. அதுக்கு வந்து சிலருடைய பேச்சு, சமூக ஊடகங்களில் பரப்புகிற அவதூறுகள் அவங்களுக்கு துணை போகக்கூடியதாக இருக்குது, அவங்கள வலிமைப்படுத்தக்கூடியதாக இருக்குது. விஜய் போன்றவர்கள் அதற்கு பலியாகிவிடக்கூடாது, இரையாகிவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவர் அரசியலில் வந்ததோ அல்லது அவர் அடுத்த முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறதோ அதுக்காக அவர் முயற்சிக்கிறதோ தப்பு இல்லை. ஆனால் அவர் வந்து வலதுசாரி அரசியலுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து விடக்கூடாதுங்கிற ஒரு கவலையில் இருந்து மட்டும்தான் அந்த பிரச்சனையை நாங்கள் பார்க்குறோம். ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன் அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு இன்னுமே கிரவுண்ட் லெவலில் அந்த இம்பாக்ட் அப்படிங்கிறது மாறலை. என்ன ஒரு பாசிட்டிவ் திங்ஸ், ஏன்னா நீங்களும் பார்த்தீங்க, நாங்களும் உங்கள் கிரவுண்டில் இருந்தப்போ இருந்தவங்க வீட்லையுமே விஜய் மீது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த கேள்வி வச்சேன். விஜய் மீது குற்றச்சாட்டு வைக்கணும்னு நாம் யாரும் எதிர்பார்க்கல. விஜய்க்கு எதிராக மக்கள் திரும்பணும் அப்படின்னு நாம் யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் இதை வந்து அப்பட்டமாக உண்மையை மறைச்சு அதை இன்னொரு கட்சியின் மீது வந்து பழி போட நினைக்கிறது ஏற்புடையதல்ல. ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு கட்சியை வந்து அந்த தொண்டர்களுக்கு எதிராக நிறுத்துறீங்களா, அல்லது அந்த கட்சிக்கு எதிராக அந்த தொண்டர்களை நிறுத்துறீங்களா? மறுபடியும் நீங்கள் கொள்கை ரீதியாக மறுபடியும் பேசுங்க. இன்னும் 6 மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு. அதுக்கப்புறம் இந்த கட்சி வந்து என்ன, ஏன் இந்த கட்சியை தூக்கி எறியணுங்கிறதுக்கான காரணங்களை சொல்லுங்கள். அதெல்லாம் தனி. இந்த பிரச்சனையை அதுக்கு நீங்கள் பயன்படுத்துறது வந்து ஏற்புடையதல்ல. அது நாகரிகமான அரசியல் இல்லை. விஜய் அவர்களுக்கு ஒரு மூத்த அரசியல்வாதியாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் அதுதான் சொல்கிறேன். யார் என்ன சொன்னாலும், எவ்வளவு ப்ரோவோக் பண்ணாலும், ஒரு லீடர் சுதந்திரமாக சுயேட்சையாக முடிவெடுக்கணும்.
ஒரு டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது லீடர்ஷிப்பில் ரொம்ப முக்கியமானது. அந்த டெசிஷன் வந்து அந்த முடிவுங்கிறது வந்து அவர் எடுத்ததாக இருக்கணும். யாரோ சொல்லி யாருடைய அழுத்தத்தாலோ கூட இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தான், யாரோன்னா நீங்கள் வெளியிலேருந்து கூட நான் சொல்லலை, உடன் இருக்கிறவர்கள் கூட ப்ரொவோக் பண்ணுறதுக்கு அவர் பலியாகிடக்கூடாது. அதை ஒரு முறைக்கு பல முறை அவர் வந்து சிந்திச்சு பார்க்கணும். அதில் வரக்கூடிய பக்க விளைவுகளை வந்து சிந்திச்சு பார்க்கணும். எல்லாவற்றையும் விட தன்னை நம்பி வரக்கூடியவருடைய பாதுகாப்பை முதன்மைப்படுத்தணும். பிஜேபியோட அப்பர் ஹேண்ட் வந்து இந்த விஷயத்தில் பார்க்க முடியுது. அவங்க வந்து ஒரு குழு அமைச்சு இங்கே வர்றாங்க. அண்ணாமலை, நயனா நாகேந்திரன், இப்படி பலதரப்பட்ட அரசியல்வாதிகள், பிஜேபி சார்ந்த அரசியல்வாதிகள் முடிச்சிடும் பலதரப்பட்ட அரசியல்வாதிகள் விஜய்க்கு ஆதரவு குரலை இங்கே வந்து எழுப்பிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க? பிஜேபி வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்தித்து ஆறுதல் சொல்கிறது தப்பு கிடையாது. எல்லா அரசியல் கட்சியும் செய்கிறாங்க, அதனால் அவங்களும் வராங்க. அது அவங்களுக்கான டியூட்டி. அது இப்போது உள்ளூர் தலைவர்கள் போனாங்க, நிர்மலா சீதாராமன் வந்தாங்க, எல் முருகன் வந்தார். இவங்கெல்லாம் போய் மக்களை சந்தித்து என்னவா நடந்ததுன்னு கேட்டாங்க. இது வரையிலும் கரெக்டு. ஆனால் ஹேமமாலினி தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு அங்கேருந்து இங்கே வந்து இறங்குறாங்கன்னா அதுக்கு அரசியல் உள்நோக்கம் இருக்கா இல்லையா? அது வெறுமனே நீங்கள் வந்து பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற நிலையில் வரல. ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டினே சொல்லி வரீங்க, உண்மை அறியும் குழுன்னு. என்ன உண்மை இங்கே மறைக்கப்பட்டிருக்கு, என்ன உண்மையை நீங்கள் அறிய வந்திருக்கிறீங்க? இது இயல்பாக எழக்கூடிய கேள்வியா இல்லையா? இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஏன் அவர் மேலே வழக்கு போடலைன்னு ஒரு கேள்வியை எழுப்புறதுக்கே இதுதான் காரணம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாம்பீடு தன்னியல்பாக நடந்த ஒரு விபத்து, அது விபத்துன்னே நம்ம சொல்லலாம். தன்னியல்பாக நடந்தது, யாருக்கும் இது கிரிமினல் இன்டென்ஷன் இல்லை. முதலமைச்சர் சொன்ன மாதிரி தன் சொந்த கட்சிக்காரன் சாகணும்னு எந்த தலைவரும் விரும்ப மாட்டான் அப்படின்னு சொன்னது வந்து 100 விழுக்காடு உண்மை. அது வழிமொழிகிறோம். அப்போ விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய தொண்டர்கள்லாம் சாகணும்னு எதிர்பார்த்துருப்பாரு? கட்டாயமாக இல்லை. அப்போ அவருக்கு ஒரு கிரிமினல் இன்டென்ஷன் இல்லைன்னு நம்ம சொல்ல வரோம். ஆனால் நெக்லிஜென்ஸ் இருக்குது, அலட்சியம் இருக்குது, இக்னோரன்ஸ் இருக்குது, இதை பற்றி அறியாமல் இருக்குது. இப்படி கூட்டம் கூடனா என்ன நடக்கும், அந்த இளைஞர்களுடைய ஆர்வம் வந்து என்ன ஆகும், அவங்கள நாம் மேலும் ப்ரொவோக் பண்ணோம்னா அது என்ன ஆகும், அதை பற்றி நீங்கள் வந்து கணிக்கலை. அது வந்து இக்னோரன்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ். இது நெக்லிஜென்ஸ் ஆஃப் த மாஸ், அபவுட் த மாஸ். வந்து நீங்கள் மாஸை பற்றி எதுவுமே இங்கே கவலைப்படல. அப்போ இந்த காரணத்தினால்தான் நம்ம குற்றம் சொல்ல வேண்டியிருக்குது. இல்லைன்னா நம்ம குற்றம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ரெண்டாவது, அவர் கொடுத்த அந்த 4 நிமிட வீடியோ, அந்த வீடியோவில் நீங்கள் வந்து வெறுமனை வருத்தப்பட்டு வலியை பகிர்ந்து கொண்டு நான் இதுக்காக வந்து என்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்திக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாருன்னா அவர் மேலே நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சிம்பத்தி உருவாகும். ஏன்னா முதல் நாளே நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். அவர் வந்து ஒன்றும் சொல்லாமல் போயிட்டாரே அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. அவர் என்ன மன அழுத்தத்தில் இருந்தாரோ, என்ன உளைச்சலில் இருந்தாரோ, சொந்த கட்சிக்காரர் இத்தனை பேர் சேர்த்துட்டாங்க போது எவ்வளவு வலி இருக்கும். அவர்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தான் நான் கேட்டேன் ப்ரெஸ்ஸில். இப்போவும் நான் அந்த உணர்வோடு தான் இருக்கிறேன். அன்னைக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் போனது ஒன்றும் பெரிய குற்றம் கிடையாது. அந்த இடத்துலேருந்து நீங்கள் வெளியே போனது கூட ஒன்றும் குற்றம் கிடையாது. ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் பேசிய பேச்சு வந்து நிச்சயமாக அந்த வலியை பகிர்ந்து கொண்ட மாதிரி தெரியல. அதாவது அந்த 41 பேர் உயிரிழந்ததுனால உங்களுக்கு ஒரு பெரிய வலி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது உணர்த்தலை. ஏன்னா அதுக்குள்ளேயே நீங்கள் திரும்ப பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க. சிஎம் சார் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நான் இங்கே தான் இருக்கிறேன், எங்கள் கட்சிக்காரங்களை ஒன்றும் பண்ணாது. அது அவரோட கைது, நீங்கள் கைது பண்ணுறது என்ன நேரடியாக பண்ணிக்கங்க, ஏன் கட்சிக்காரங்களை பண்ணுங்க அப்படிங்கிறத. ஏன்னா இங்கே எல்லாருமே அதை தானே சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லை இப்போ தானே சொல்கிறோம், அப்போ யாரும் சொல்லவே இல்லையா? நான் அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் புஷியானது மேலே இருக்கிற வழக்கு திரும்ப பெறுங்கன்னு நான் சொல்கிறேன். விஜய் மேலே வந்து வழக்கு போடுறதுக்கு ஒன்றும் கிரவுண்ட்ஸ் இல்லைன்னா புஷியானது மேலே போடுறதுக்கு ஒன்றும் கிரவுண்ட்ஸ் கிடையாது. அவங்க மேலே போட்ட கேஸை நீங்கள் வித்ட்ரா பண்ணுங்க. இது வெறும் ஆக்சிடெண்ட்டாக போட்டோம், ஒரு ஹியூமன் மேடு டிசாஸ்டர்னு கூட ஆகிட்டோம். அவரை சுற்றி இருப்பவர்கள் அவரை வந்து ஒரு டூலாக பயன்படுத்துகிறாங்களோன்னு எனக்கு தோணுது. இப்படி தான் பேசணும்னு சொல்லி கொடுக்குறாங்க, அல்லது இந்த மாதிரி தான் வந்து ப்ரொவோக் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி அவங்களுக்கு எதுவும் தெரியல. அதனால் நீங்கள் பொறுப்புணர்வோடு இருங்க, நீங்கள் சுயமாக சிந்திங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நேற்று நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் வந்து விஜய் மீது இது கடுமையான ஒரு விமர்சனங்கள் வச்சார். விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை, ஓடி விழுந்து விட்டார்கள், அவங்க தான் அங்கே ஃபீல்டில் நின்று அந்த மக்களை காப்பாற்றிருக்கணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சார். எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்குங்கிறதுக்கு அது ஒரு சான்று. இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதை வந்து ஜட்ஜும் வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு. இதுதான் பொதுவான மக்களுடைய பல்ஸ், இதுதான் மக்களுடைய உணர்வு, இதுதான். ஏன்னா என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனால் ஒரு லீடர் அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு சபார்டினேட்ஸுக்கு உரிய டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கணும். அதுக்கு பிறகு வந்து இதுவரையிலும் அவங்க வந்து ஒரு இரங்கல் கூட்டம் கூட நடத்தலை. அவங்க கொடி கம்பத்தை வந்து கொடியை பாதி கம்பத்தில் பறக்க விடுற நிகழ்வு கூட கிடையாது. ஒரு 41 மெழுகுவர்த்தி ஏற்றியாவது நின்று ஒரு வணக்கம் செலுத்திருக்கணும். இதெல்லாம் அந்த மக்களை ஆற்றுப்படுத்துறதுக்கான வழி. இது அவங்க ஆன்மா சாந்தி அடைகிறதுக்காக இல்லை. உயிரோடு இருக்கிற அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து தலைவர் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு நிமிடம் வந்து இரங்கல் தெரிவித்தார், அஞ்சலி செலுத்தினார் அப்படின்னு.
மக்களை நேசிப்பது அப்படிங்கிறது தான் முதல் தகுதி ஒரு தலைவனுக்கு. மக்களுடைய உணர்வுகளை மதிப்பதும் உணர்வுகளை புரிந்து கொள்வதும் தான் ஒரு தலைவனுக்குரிய முதல் தகுதி. அப்படி தான் நான் பார்க்குறேன். அப்போ நீங்கள் கூட இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க உங்களை கையில் எடுத்துக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்கன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் வழியை உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு கணம் யோசிச்சு பாருங்கள். என்னுடைய கொள்கை எதிரி பிஜேபின்னு நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு எதுக்காக வலிந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க? நீங்கள் எதிரின்னு சொன்ன பிறகு அவங்க விலகி தானே இருக்கணும். இது விஜயை கையகப்படுத்துகிற ஒரு ஒரு ஸ்டாட்டிக்கில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதில் என்ன டவுட்டு? விஜய் ஒரு மக்கள் செல்வாக்கோடு இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்து அவரை கையில் எடுத்துக்கிட்டால் தானே தமிழ்நாட்டு அரசியலில் அவங்க ஏதாவது ஒன்று சாதிக்க முடியும். அப்படி தானே ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க அங்கே மக்கள் செல்வாக்குள்ளவங்களை உள்வாங்கி எடுக்கிறாங்க. ஏற்கனவே வலுவாக இருக்கிற கட்சிகளை சிதறடிக்கிறாங்க. இது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் ஒன்று. அந்த ஸ்ட்ராட்டஜியை கையால் பார்க்குறாங்கிறது எங்கள் அனுபவத்திலேருந்து நாங்கள் சொல்கிறோம். இது வெறும் கற்பிதமாக நாங்கள் சொல்லலை. அல்லது ஏதோ விஜய் வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் மேலே நாங்கள் குற்றம் சாட்டலை. ஜனங்க யார் என்ன அவதூறு பேசினாலும் அவங்க எந்த மாதிரி ஒரு தலைவரை புரிந்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத யாராலையும் மாற்ற முடியாது. இப்போ நான் பேசுகிறதுனால விஜய் ரசிகர்கள் வெளியேறி போகிறதில்ல. விஜய் மேலே பற்றுக்கொண்டவங்க யாரும் திருமாவளவன் இப்படி பேசிட்டாரு, அது ரொம்ப நியாயமாக இருக்கும், அதனால் விஜய் சரியில்லைன்னு யாரும் முடிவெடுக்க போகிறதில்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு தலைவரையும் இப்போ நீங்கள் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணால் கூட திமுகவை ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையை உள்வாங்கி கொண்ட யாரையும் உங்களால் ஒரு நபரை கூட நீங்கள் மாற்ற முடியாது. பொது ஜனங்களில் தான் அது ஒரு ஃப்ளோட்டிங் மாஸ். அவங்க தேர்தல் நேரத்தில் தான் அந்த முடிவுலாம் எடுப்பாங்க. அந்த மக்களில் மாற்றுறதுக்கு தான் நம்ம சில வேலைகள்லாம் செய்கிறோம், ஒவ்வொருத்தரும் பண்ணுறாங்க. அந்த வேலையை இன்றைக்கி பிஜேபி செய்யுது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் தொண்டர்களை தம்பயப்படுத்திக்கிட்டால் நாம் ஒரு நட்பு சக்தியாக இருந்தால் திமுகவையோ அதிமுகவையோ நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts.